குழம்பு வெந்துட்டுமா. எல்லாம் போட்டேன்னே அப்புறம் இதுக்கு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரம்பை கருவேப்பிலையில் பச்சை மிளகாய் மசாலா உப்பு மக்ரூனி போடுறதுக்கு சோயா வேக வச்சு வெட்டி போட்டேன். இறால் ஒரு 10-15 இறால் போட்டுக்கிறேன். இப்போ சோயாவை தனியாக வேக வச்சுட்டு இது மக்ரூனியே போடுறேன் பாருங்கள். அது கூட இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறேன். அப்படி தான் நெண்டு வேகும். கிட்டத்தட்ட ஒரு தேங்காய். சரி மனம் முக்க தலைக்கிட்டு இஞ்சி உள்ள புல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு கறியை போல் விரும்பிலே அப்படியே கடந்து வேக வேக என்ன செய்யும், கொதிக்க இதாக நல்லா தண்ணி இழுத்துக்கிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் வைக்கிறேன். கொஞ்சம் ஆணை வச்சு தான் ஆக்கணும். இது ஊறுகாயில் வச்சு ஊறுகாய் வச்சு தொட்டு நாத்தங்க ஊறுகாய் இல்லை மாங்காய் ஊறுகாய் ஏதாவது வச்சு தொட்டு திண்டுக்கிற வேண்டியதான். களிப்பொலையெல்லாம் கிண்டக்கூடாது. தக்காளி பழம் கருவேப்பிலை பச்சை மிளகா சோயா தேங்காய் பால் ஒரு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். இறால் ஒரு 20 இறால் போட்டேன். அதை மிதக்குறேன். ஒரு கிலோ இறால் இன்றைக்கு வரட்டி வந்துடுமா. அதான் எனக்கு ரொம்ப வசதியாக வினிக்கிற இறால் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய பிடிக்காது. இறால் தான் தலைமை. அதுவும் அந்த இது டேஸ்ட்டாக வைக்கும். இது காலை பசியார் 4-5 பேர் திண்டுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை போல் செஞ்சு தின்னுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.